ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன ஷார்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் வந்து ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தோம். நான்வெஜ் சாப்பிடவே இல்லை ஆஃப்டர் டெலிவரி. ஸோ அதான் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். மட்டன் குழம்பு, அதுக்கப்புறம் மட்டன் கோலா உருண்டை ரெடி பண்ணோம். அதுக்கப்புறமா சிக்கன் ஃப்ரை வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம். மட்டன் கோலா உருண்டை ரெசிபிக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எல்லாமே வந்து இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் சேர்த்திட்டு ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் உருண்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான். கோலா உருண்டை வந்து சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். சிக்கன் ஃப்ரை வந்தீங்கன்னா நான் இன்னொரு பக்கம் பண்ணிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து வெந்துருச்சான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி டேஸ்ட்டுக்காக கேட்டுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் போட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்தாங்க. ஏன்னா திரும்ப என்னை விட்டுட்டு ஊருக்கு போனா இன்னொரு 3 months 4 months போல தனியா தான் இருக்கணுமா, அதனால இன்கிரீடியன்ஸ்ல நான் சிக்கன் ஃப்ரைல என்னென்ன போட்டேன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா தனியா குக் பண்ணி சாப்பிடணும்ல, அதனால நம்ம வீட்டுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட்ஸ்லாம் எதுவுமே குக் பண்ண தெரியாத மாதிரி ஆக்டிங்க போடுவாங்க. இதுவே நம்ம வெளியே வந்துட்டோம், இந்த மாதிரி டெலிவரி டைம் அந்த மாதிரிலாம் நம்ம போயிட்டோம்னா நல்லாவே சூப்பரா எல்லாமே குக் பண்ணி பழகிட்டாரு என் ஹஸ்பண்ட்மே. வெஜ்ல இருந்து நான்வெஜ் எல்லா குழம்பு ரெசிபிஸ் எல்லாமே செஞ்சு பழகிட்டாரு. இனி நான் தம்பியை தூக்கிட்டு ஊருக்கு போனா ரொம்ப ஈஸியா போயிடும். அவரே பாதி குக் பண்ணி வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம மறுபடியும் இன்னொரு ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம்.